ஒரே கவலையா இருக்கிறாக்கு. பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த குழந்தை எப்படி காட்சி 2. காணி முட்டியதில் ராக்கு இறந்துவிட சில காலம் கடந்து தந்தையுடன் சிவகங்கை வருகிறாள் குயிலி. சிவகங்கையில் இரவு நேரங்களில் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட பெண்மணியான ராணி வேலு நாச்சியாரின் வீரத்தை பற்றி தந்தை கூற அதனை கேட்டு வளர்கிறார் குயிலி. அதன் பின் அப்பா, எனக்கு ராணி வேலு நாச்சியாரை பார்க்க ஆசையா இருக்குப்பா. என்னையும் அழைத்து செல்லுங்களே. சரிம்மா, நான் கூட்டிட்டு போறேன். அரண்மனையில் அனுமதி மறுக்கப்பட பல கட்ட முயற்சிக்கு பின் ராணி வேலு நாச்சியாரை காணும் வாய்ப்பை பெறுகிறார் நம் குயிலி. தங்களின் வீரம் விவேகம் பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். ஆகவே தங்களை காண வந்துள்ளேன். இந்த உயிரும் உடலும் நம் மண்ணுக்கே. குயிலி, நீ உன் அப்பாவுடன் இனிமேல் அரண்மனையிலே தங்கலாம். காட்சி 3. சில நாட்கள் குயிலி அரண்மனையில் தங்குகிறார். அந்த சமயத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்த வேலு நாச்சியாரின் கணவர் முத்து வடுகநாதன் மன்னரை ஆங்கிலேயர்கள் சுட்டுக் கொன்றனர். ஆங்கிலேயர்கள் காட்சி 3. சில நாட்கள் குயிலி அரண்மனையில் தங்குகிறார். அந்த சமயத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்த வேலு நாச்சியாரின் கணவர் முத்து வடுகநாதன் மன்னரை ஆங்கிலேயர்கள் சுட்டுக் கொன்றனர். ஆங்கிலேயர்கள் சிவகங்கை கோட்டையையும் கைப்பற்றுகின்றனர். இதனால் சிவகங்கை கோட்டையை விட்டு தன் கை குழந்தையுடன் காட்டுக்கு செல்கிறார் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாருடன் குயிலியும் செல்கிறார். கோட்டையை மீட்கவும் தன் கணவரை கொன்றவர்களை பழி வாங்கவும் காற்றில் இருந்தே படைகளை தயார் செய்கிறார் ராணி வேலு நாச்சியார். பெண்கள் படைக்கு தலைமை ஏற்கிறார் குயிலி. காட்டில் வேலு நாச்சியாருக்கு சிலம்பம் கற்றுத் தருகிறார் வெற்றிவேல் என்ற சிலம்பாட்ட ஆசிரியர். இனி காட்டில் என்ன நடக்கிறது ஒரு தெரிந்து பார்க்கிறோமே. பயிற்சியை தொடங்கலாம். அடுத்த சுற்றுக்கு செல்லலாம். அடுத்த சுற்றுக்கு செல்லலாம். அப்படி இல்லை. ராணி அவர்களே, நீங்கள் மிகச் சிறப்பாக கம்பு சுற்றினீர்கள். இன்றைய பயிற்சி போதும். நீங்கள் சென்று ஓய்வெடுங்கள்.
ஏ குயிலி, நீ வந்து கம்பு சுத்து பார்க்கலாம். கம்பழுத்தா சொல்லி எழுப்பு ஜல்லி காளையை போல் சொல்லி குதிப்பு ஒரு பம்பரமா சுத்தி நடிப்பு உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்பு சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்கம்மா பூ முடிச்சு ஒரு சிலைய கட்டு வேண்டி கட்டிக்கலாம். ஏ குயிலி, மிக சிறப்பாக கம்பு சுற்றுகிறாய். எனக்கு மிக களைப்பாக இருக்கிறது. நான் சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறேன். குயிலி, இங்கே வா. குயிலி, நீ உன் நூறான பாசாங்களுக்கு செல்லும் பொழுது அரண்மனைக்கு அருகில் உள்ள வீட்டில் மலாரி ராயன் என்பவர் இருப்பார். அவரிடம் இந்த ஓலையை கொடு. இந்த பையில் என்ன இருக்கும்? என்ன பணம் கொடுத்திருக்கிறார்? ஏதோ தவறாக இருக்கிறது. இந்த ஓலையில் என்ன இருக்கும்? என்ன? ராணியார் போட்டதிரங்களை எழுதி வைத்துள்ளார். ராணிக்கே துரோகம் செய்துள்ளார். குயிலி, இனிமேல் நீதான் என் மேல் காப்பாளர். பெண்கள் படைக்கு தலைவியும் நீயே. ஆங்கிலேயரை எதிர்க்க தக்க தருணம் தேடிக் கொண்டிருக்கிறார் ராணி வேலு நாச்சியார். சிவகங்கை கோட்டையை கைப்பற்ற தக்க தருணம் வாய்த்தது. ஆம், அன்று விஜயதசமி. அரண்மனையில் உள்ள ராஜேஸ்வரி கோயிலுக்குள் செல்ல பெண்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது. குயிலி மாறு வேடமிட்டு தன் பெண்கள் படைகளோடு பூஜை தட்டிலும் மாலையிலும் ஆயுதங்களை மறைத்து வைத்து பூஜை நடைபெறும் இடத்திற்கு செல்கின்றார். குயிலி பூஜையில் கலந்து கொள்கிறார். ஆங்கிலேயரும் தங்கள் ஆயுதங்களை கோவிலுக்குள் வைத்து வழிபாடு நடத்துகின்றனர். பூஜை நடந்து கொண்டே இருக்கிறது. பூஜை முடிந்துவிட்டது. மக்கள் கூட்டம் வெளியே வர துவங்கிவிட்டனர். இதுவே தாக்குதலுக்கு சரியான தருணம். வெற்றிவேல், வீரவேல், Charge! I take the weapons. அவர்கள் ஆயுதங்களை எடுத்தால் நம் படை தோத்துவிடும். ஆயுத கிடலில் குதிச்சிடணும். உடலில் நெய்யை ஊற்றிக்கொண்டு ஆயுத கிடங்கில் குதிக்கிறார் குயிலி. ஆயுதங்கள் நீங்கி நின்ற ஆங்கிலேயரை எளிதாக வென்று வேலு நாச்சியார் சிவகங்கையை கைப்பற்றுகிறார். துணிச்சலான வீரம், நட்புக்கு துரோகம் செய்யாமை, முதல் தற்கொலைப்படை போராளி, இத்தனை பெருமைக்கு சொந்தக்காரியான குயிலியை இந்த சுதந்திர நாளில் நினைவு கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி.